ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பாஸ்வேர்டு எப்படி ஜெனரேட் பண்ணுறது பைத்தன்லன்னு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் நான் ஒரு blank ஃபைல் வந்து வச்சுருக்கேன். முதல்ல நான் சேவ் பண்ணிடுறேன் இந்த ஃபைலை. ஓகே, ஜெனரேட் பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து 2 மாடியூல் இம்போர்ட் பண்ணணும். என்ன மாடியூல்னா random மாடியூல், அப்புறம் string மாடியூல். நெக்ஸ்ட் நம்மளுக்கு கேரக்டர்ஸ் வேணும். ஸோ கேரக்டர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து அல்ஃபபெட்ஸ் ABCDEF அந்த மாதிரி. ஸோ அதுக்கு வந்து I'm just going to use சிம்பிளான ஒரு மெத்தட். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் ASCII லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இது வந்து கேரக்டர் 1 வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் கேரக்டர் 2 லெட்டர்ஸ் இருக்குது. அடுத்தது டிஜிட் வேணும், 0 to 9 அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ்லாம் வேணும்ல. ஸோ அது வந்து கேரக்டர் 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, பங்க்சுவேஷன். ஓகே, ஸோ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு என்ன வருதுன்னு. கேரக்டர் 1, கேரக்டர் 1 வந்து லெட்டர்ஸ், எல்லா லெட்டர்ஸும் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, எல்லா லெட்டர்ஸும் இருக்குது. A until Z, small letter and also capital letters. அடுத்தது டிஜிட்ஸ் எல்லாமே இருக்கா? ஓகே, 0 until 9. நெக்ஸ்ட் நம்மளுக்கு சிம்பிள்ஸ் வேணும்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், எல்லா சிம்பிள்ஸும் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு லெட்டர்ஸ்க்கு தனியாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். டிஜிட்ஸ்க்கு வேறு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். பட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரே வேரியபிளில் வைக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை டிலீட் பண்ணிட்டு ப்ளாஸ் பண்ணிவிட்டு இங்கேயும் ப்ளாஸ் பண்ணிட்டாக்கா இது வந்து கேரக்டர்ஸ்னு வச்சுருவோம். ஓகே, ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தாக்கா நீங்கள் பாருங்கள், லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸும் இருக்குது, அண்ட் ஆல்சோ சிம்பிள்ஸும் இருக்குது. அண்ட் எனக்கு வந்து ஸ்பெஷலாக ஒன்று வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இமோஜி. ஸோ அதுக்கு வந்து விண்டோஸ் அண்ட் பீரியட் பட்டன், லெட்ஸ் சே ஓகே, இந்த ஹார்ட், இந்த சிம்பிள், இந்த இமோஜியும் எனக்கு வேணும் என்னோடய பாஸ்வேர்டில். ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம், பிரிண்ட் பண்ணி. ஓகே, பிரிண்ட் பண்ணால் வருது இந்த பாஸ்வேர்டு. ஓகே, ஸோ நம்மளுக்கு எல்லா கேரக்டர்ஸும்
இருக்குது. ஸோ இந்த இதை வந்து இதுதான் வந்து இந்த பேஸ்ட் ஆன் இந்த ஆல்ஃபபெட்ஸ், இந்த நம்பர்ஸ், இந்த சிம்பிள்ஸில் தான் நம்ம வந்து நம்ம பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னே நம்ம வந்து யூசர் இன்புட் ஒன்று வேணும். எவ்வளோ லெங்க்த்துக்கு நம்மளுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செய்யணும்னு. ஸோ லெங்த் ஈக்குவல்ஸ் டு இன்புட். இன்புட்டில் என்ன கொடுக்க போகிறேன்னா என்டர் பாஸ்வேர்ட் length. Okay, length. Okay, அடுத்தது கேரக்டர்ஸ் இருக்கு, பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ I'm going to comment out print. எனக்கு பிரிண்ட் பண்ண தேவையில்ல. ஓகே, நம்ம இனிஷியலி ஒரு பாஸ்வேர்ட் வேரியபிள் அசைன் பண்ணுவோம். அந்த வேரியபிளுக்கு வந்து எம்டி, இந்த பாஸ்வேர்ட் ஸ்ட்ரிங் வந்து எம்டி. ஓகே, அடுத்தது ஃபார் லூப் வைக்க போகிறேன். ஃபார் letters in range, in the range and length. Okay, I want the password that I want to generate to be using random or choice function. இதில் கேரக்டர்ஸில். ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு வந்து இனிஷியலி எம்டி ஸ்ட்ரிங், ஒன்றுமே இல்லை அந்த பாஸ்வேர்டில். ஸோ இங்கே வந்து ஃபார் லூப் எவ்ரி டைம் அந்த இப்போ நம்ம லெங்க்த்து வந்து ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்ட் வேணும்னா, ஸோ இது வந்து 6 தடவை இந்த ஃபார் லூப் ரன் பண்ணும். ஸோ அந்த 6 தடவை வந்து ஈச் டைம் நம்மளுக்கு இருக்க இந்த லெட்டர்ஸில் வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணும் இந்த இந்த ஃபங்க்ஷன். ஓகேயா? ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 0, அதனால் இங்கே வந்து நான் ஆட் பண்ணுவேன். எவ்ரி டைம் அது வந்து ரன் பண்ணுற நேரத்தில் இங்கே இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு ரேண்டம் லெட்டர்ஸ் வந்து வரும். அதில் அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒன்றுனா it will fulfill the places. Okay, finally I'm going to print my password. Okay, let's see how it's working. Enter password length, say எனக்கு 6 டிஜிட்டில் வேணும். Enter. Okay, line 10 I have one problem. Random choice input. Okay, இந்த input வந்து must be an integer, cannot be a string. Okay, let's try to run it again. 6 line 10 in range length. String object cannot be integrated. String object cannot be interpreted as an integer.
string இதில் string வந்து length already given as integer. Let's save it. Let me rerun again. I can say I want 8 digit. Okay, right. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 1 1 2 3 4 5 6 7 8 ரைட் 8 டிஜிட் பாஸ்வேர்ட் ஜெனரேட் ஆச்சு. ஸோ திருப்பி ட்ரை பண்ணுவோம். என்டர் லைன்ஸு எனக்கு 12 டிஜிட்டில் வேணும்னா ஓகே 12 டிஜிட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதான் கைஸ். ஸோ சிம்பிளாக இருக்குல்ல. ஆல் டுகெதர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 13 லைன் ஆஃப் கோட்ஸில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் பைத்தானில். தேங்க்ஸ் கைஸ். அப்படி ஏதாவது புரியலன்னா காமெண்டில் கேளுங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் கைஸ், பாய்.